வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்றைக்கி எப்படி புளி சாதம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பிக்னிக்லாம் போகிறீங்கன்னா இது கட்டி கொண்டு போகலாம், இல்லை பிரசாதமாகவும் பண்ணி சர்வ் பண்ணலாம். கடாயில் 3/4 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3/4 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி எடுங்க. கலர் இது நல்லா மாறி வரணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். இது தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 4 வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து சூடு ஆறின அப்புறம் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கையளவு புளி எடுத்துக்கோங்க. இது கூட சுடு தண்ணி நல்லா சேர்த்து கொஞ்ச நேரம் ஊற விட்டு பேஸ்ட்டாக பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கடாயில் 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 15 பூண்டு சின்ன பூண்டாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா வந்து வதக்கி கொடுங்க. இதோட 5 பச்சை மிளகா, 1 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா 2 நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இதோட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம அடைச்சி வச்சுருக்க பொடியை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் குக் பண்ணணும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டேஸ்ட்டே பிடிச்சிருந்தா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. வேணும்னா வெல்லம் சேருங்க. வெல்லம் சேர்த்தா ஃப்ளேவர்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். எண்ணெய் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வந்தோன்னும் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுடுங்க. இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப்பு சாதம், நல்லா வேக வச்ச சாதம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். இது கூட நம்ம பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு பேஸ்ட் அளவு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுடுங்க. ஒரு 30 to 45 நிமிஷம் அப்படியே விடுங்க. அப்போ தான் வந்து ரைஸ் வந்து அந்த புளி பேஸ்ட்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.